Hi guys, ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபாஸ்ட் ஏபிஐயோட கிராஷ் கோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபாஸ்ட் ஏபிஐனா என்ன, அதை வந்து எப்படி கம்ப்ளீட்டாக ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறது, அதில் இருக்க ஒரு கோர் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ நீங்கள் ஏஐ பில்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை மிஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ அப்படிங்கிற ஃப்ரேம்வொர்க் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இந்த எல்லா ஐடி ஃபீல்ட்லையுமே, இந்த டெவலப்மெண்ட் சைடு இருக்கக்கூடிய எல்லா ஃபீல்டுமே இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பேஸ் நாலேஜை உங்களால் கெட் பண்ண முடியும். அண்ட் மிஷின் லேர்னிங்கை வந்து நீங்கள் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் படிக்கணும் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்லாம் ஈஸியாகவே லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நானே ஒரு புக்கு ரைட் பண்ணி தங்கிலீஷில் ரைட் பண்ணி ஃபுட் எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி கோர் ஏஐ, மிஷின் லேர்னிங், ஏஜென்ட்ஸ், ஏஜென்டிக் ஏஐ இது எல்லாமே லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஏபிஐயோடைய ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸை வந்து பார்த்துடலாம். ஸோ அந்த கான்செப்ட் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பில்ட் பண்ணாதான் நம்ம வந்து ஏபிஐ வந்து ஃபுல்லாகவே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ ஃப்ரேம் ஒர்க்கை தாண்டி ஏபிஐனா என்ன, ஓகேவா? ஸோ அந்த கான்செப்டை முதல்ல நம்ம கிளியர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளான டேர்ம்ல சொல்கிறேன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏபிஐ ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ், இது வந்து இதோடைய அப்ரிவேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு ஹோட்டல் போறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஹோட்டல்ல வந்து யார் இருப்பா? செஃப் இருப்பாங்க, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா வெயிட்டர் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க இப்போ ஹோட்டல் போறீங்களா, நீங்க இதுதான் வந்து நீங்க யாரு அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட். ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்றோம்னா கண்டிப்பா ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் இருக்கும். இதுக்கு இடையில தான் இந்த ஏபிஐ. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க ஃப்ரண்ட் எண்ட், செஃப்ங்கிறவர் என்னது? பேக் எண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பாலமா இருக்காங்கல்ல, இவங்க தான் ஏபிஐ. அது எப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு ஹோட்டல் போனோடனே ஃபர்ஸ்ட் வெயிட்டர் கிட்ட என்ன பண்ணுவீங்க? இப்போ இங்க வந்து நீங்க வெயிட்டர் கிட்ட என்ன கொடுப்பீங்க? ஆர்டர் கொடுப்பீங்க. அந்த ஆர்டரை என்ன பண்ணுவார்? வெயிட்டர் எடுத்துட்டு போய் செஃப் கிட்ட கொடுப்பாரு. ஓகேவா? ஸோ இப்போ செஃப் என்ன பண்ணுவார்? செஃப் உங்களுக்கான ஆர்டரை ப்ரிப்பேர் பண்ணி வெயிட்டர் கிட்ட கொடுப்பாரு. ஸோ இந்த வெயிட்டர் திரும்ப எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பாரு. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ இந்த இடத்துல தான் இங்க இருந்து இங்க டேட்டா போகுது. யாருக்குன்னா செஃப்க்கு. செஃப்ட்ட இருந்து திரும்ப ரெஸ்பான்ஸ் வருது. யாருக்கு? உங்களுக்கு. இடையில இதை கொண்டு போய் சேர்க்கிறவர் யாரு? வெயிட்டர். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் ஃப்ரண்ட் எண்ட், இதுதான் பேக் எண்ட். இந்த ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் டேட்டாவை இங்க இருந்து இங்கேயும் டிரான்ஸ்ஃபர் பண்றாருல, இவரை தான் நம்ம ஏபிஐ அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ ஏபிஐனா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியராகவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ ஏபிஐ இதுதான். ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு, ஒரு பேக் எண்ட் இருக்கு. ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வர ரெக்வஸ்ட்டை பேக் எண்டுக்கும், பேக் எண்ட்ல இருந்து வர ரெஸ்பான்ஸை ஃப்ரண்ட் எண்டுக்கும் கொடுக்கும். ஸோ இதை நீங்க இப்ப இன்டர்வியூல வந்து இப்படி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடாதீங்க. எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஃப்ரண்ட் எண்ட் இருக்கீங்க, ஸோ பேக் எண்ட் இருக்கீங்க. பேக்எண்ட்னா இதுதான், செஃப் தான். ஸோ இங்க இருந்து இங்க போகும்போது ரெக்வெஸ்ட், ஸோ இங்க இருந்து இங்க வரும்போது இட்ஸ் எ ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். இப்போ ஏபிஐனா என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஏபிஐ ரெக்வெஸ்ட், பேக் எண்ட்ல இருந்து ஏபிஐ ரெஸ்பான்ஸ், இவ்வளவுதான். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு லேமன்ட் தான். ஸோ நம்ம வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ ஏன் சூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் பில்டிங் த ஏபிஐ. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபாஸ்ட் ஏபிஐ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி போறேன். ஸோ ஃபாஸ்ட் ஏபிஐ ஃப்ரேம் ஒர்க், அதோட டாக்குமெண்டேஷன் ஓபன் பண்றேன். ஸோ எந்த ஃப்ரேம் ஒர்க் படிச்சாலும் அதோட டாக்குமெண்டேஷனை மறக்காம ரெஃபர் பண்ணுங்க. அதுல இருக்க மாதிரி ஒரு கைடு எங்கேயுமே கிடைக்காது. ஓகேவா? ஸோ இதுல வந்து சோர்ஸ் கோட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? செக் பண்ணி பார்க்கல நீங்க. ஃபாஸ்ட் ஏபிஐ உள்ள வந்தோம்னா, ஃபாஸ்ட் ஏபிஐ இஸ் a modern fast high performance web framework for building API. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு சொல்லி அண்ட் எஸ்ன்னு கேட்டா எஸ். ஏன்னா இது ஏன் அப்படின்னா, இதுல என்ன ஆகும் அப்படின்னா, பைடான்டிக். நீங்க பைடான்டிக் என்ன அப்படி, அது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரியலன்னு நினைச்சீங்கன்னா, ப்ரீவியஸா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பைடான்டிக் ஃப்ரேம் ஒர்க்னு, தயவு செஞ்சு பாத்துருங்க. பார்த்துட்டு இதுக்கு வாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா, ஃபாஸ்ட் கோடு, ஃபியூவர் பக்ஸ், இன்ஸ்டிடியூட்டிவ் எனக்கு கொஞ்சம் வரல, ஈஸி, ஷார்ட்டா இருக்கும், ராபஸ்டா இருக்கும். ராபஸ்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அண்ட் ஸ்டாண்டர்ட் பேஸ்ட், இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ மோர் ஓவரா நம்ம யூஸ் பண்றது. இப்போ இந்த இடத்துல வந்து இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லி இருக்குமாங்க, அதை நான் கிளிக் பண்றேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறது கோடு எல்லாமே போட்டிருப்பாங்க. ஓகேவா?
பிப் இன்ஸ்டால் ஃபாஸ்ட் ஏபிஐ ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறத நீங்க கொடுக்கணுங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? சோ இதை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கான அந்த ஃபாஸ்ட் ஏபிஐ இன்ஸ்டால் ஆயிடும். சோ இதுல வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ இப்படிதான் இம்போர்ட் பண்ணணும், இதை இனிஷியேட் பண்ணணும், இதுக்கான கோடு இதுதான், இப்படிதான் ரீட்ரை பண்ணணும், இது எல்லாமே நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டாக்குமெண்டேஷனை கோத்ரூ பண்றோம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி ஓப்பன் பண்றதுன்னா இந்த இடத்துல /docs போடணும். அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுக்கு பேரு ஸ்வாகர் UI அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்ட் ஏபிஐ ஃப்ரேம் ஒர்க்ல ஸ்வாகர் UI அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஓகேங்களா? இன்டராக்டிவ் ஏபிஐ எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ஏபிஐ பில்ட் பண்றப்போ. ஏன்னா எல்லா அப்ளிகேஷன்லயும் வர பெரிய பிரச்சனை ஏபிஐல பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ. இந்த பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூலாம் எப்படி இங்கே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரி ஸ்டார்லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக இங்கே இருக்கு. ஓகேங்களா? ஃபாஸ்ட் ஏபிஐடைய ஸ்டாண்டர்ட்ல வந்து இருக்கு. ஸோ இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு தான். நீங்கள் வந்து ஈஸியாகவே கற்றுக்க முடியும், ஈஸியாகவே மாஸ்டர் பண்ண முடியும். சரி, இப்போ வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஏபிஐயோடைய கான்செப்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். நான் வந்து பில்டிங்குள்ளே போயிடுறேன். ஸோ இப்போ வந்து ஃபாஸ்ட் ஏபிஐயை நம்ம ஒன் பை ஒன் பில்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல வந்து ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிட்டு ஃப்ரேம் ஒர்க்குன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ரேம் ஒர்க்குன்னு போட்டுக்கிறேன். VS கோட் ஓப்பன் பண்ணுறேன் அண்ட் இந்த இடத்துல போயிட்டு ஃபைல் நியூ விண்டோ கொடுத்துக்கிறேன். ஸோ ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருந்ததை க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் என்னுடைய ஃப்ரேம் ஒர்க்கை இதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணி டெர்மினல், நியூ டெர்மினல் அண்ட் இங்கே போனீங்க அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போறோம். அதுக்கு என்விரான்மெண்ட் தேவை. யூவி யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். யூவினா என்ன அப்படின்னு தெரியலன்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு யூவி பத்தி ஒரு வீடியோ வந்து என்னோட சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா யூவி இனிஷியேட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ யூவி வந்து இனிஷியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா UVBENV அப்படிங்கிறத கொடுத்தேன்னா எனக்கு என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ அப்போ நான் இந்த கோடை காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்விரான்மெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா UV add நம்மளுடைய இந்த ஃப்ரேம் ஒர்க்கு இன்ஸ்டால் பண்ணுற இடத்துல பார்த்தோம். இப்போ இங்கே போனீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருக்கா, இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபாஸ்ட் ஏபிஐ வந்து என்னென்ன டிபெண்டன்சி இருக்கு, அது ஃபாஸ்ட் ஏபிஐ ரன் ஆகுது. ஃபாஸ்ட் ஏபிஐ கொடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஏபிஐ மட்டும் வராது. ஃபாஸ்ட் ஏபிஐ ரன் ஆகுது தேவையான பைடாட்டிக் கோரு, ஃபாஸ்ட் ஏபிஐ CLI, ஃபாஸ்ட் ஏபிஐ கிளவுட் CLI, ஃபாஸ்ட் ஏபிஐ இமெயில் வேலிடேட்டர் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே? ஸோ இப்போ என்விரான்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் இங்கே கிரியேட் பண்ண போகிற ஃபைலு main.py. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல main.py ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். சாரி, நம்ம main.pyங்கிறது இருக்கு, app.py அப்படின்னு சொல்லி போட்டுருக்கேன். ஓகே, இங்கே main.py இருக்கு, நான் திரும்ப கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு இன்னொரு பேக்கேஜுமே தேவைப்படும். அது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா UV add UVCon. UVCon வச்சு தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி UVCon வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ UVCon வந்து இருக்கு. எப்படி அதை யூஸ் பண்ணி ரன் பண்ணுறதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ app.py இருக்கு நம்மள்ட்ட. ஓகே? ஸோ இப்போ இந்த ஏபிஐ ரன் பண்ணணும். இந்த ஏபிஐ ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் முதல் சின்டெக்ஸ் ஏபிஐ இம்போர்ட் பண்ணி அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ்னு சொல்லுவோம். ஓகேவா? இனிஷியேட்டிவ் ஃபங்க்ஷன் அதை வந்து நம்ம கால் பண்ணணும். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் ஏபிஐக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கால், அதாவது இம்போர்ட் பண்ண போகிறோம் ஃப்ரம் ஃபாஸ்ட் ஏபிஐ இம்போர்ட் ஃபாஸ்ட் ஏபிஐ. இதுதான் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இதை மறந்துடாதீங்க, ஏபிஐயை இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஃபிளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். பார்க்கலனாலும் சரி, மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஃபிளாஸ்க் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்குமே ஒரு செப்பரேட்டாக வீடியோ போடுவோம். இப்போ ஆப்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள், இது நீங்க என்ன வேணாலும் கிரியேட் பண்ணிக்கோங்க, உங்களோட நேம் கூட வச்சுக்கோங்க. ஆப் ஈக்குவல்டுன்னு போட்டு இப்போ இந்த கால் பண்ண ஃபாஸ்ட் ஏபிஐ ஆனால் அதுக்கான ஒரு டைட்டில் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த ஏபிஐக்கான ஒரு டைட்டில் ஃபாஸ்ட் ஏபிஐ 1 hour கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இது 1 hour கிராஷ் கோர்ஸ் நான் போட்டு வச்சேன். 1 hour வருமானு எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ வந்துச்சுன்னா பெட்டர், நீங்க வந்து நிறைய கத்துக்கிட்டீங்கன்னா அது போதும். ஓகே? ஸோ இப்போ ஆப் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் ஏபிஐ டைட்டில் வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ 1 hour கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி
கொடுத்துருக்கேன். இப்போதான் நம்ம மெயின் ஃபங்க்ஷனே ரைட் பண்ண போகிறோம். யாருக்குன்னா ஏபிஐ கால் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போதான் வந்து நான் என்ன பண்ணுறேன், இதுதான் ஏபிஐக்கான ஃபங்க்ஷன். நீங்கள் ஏபிஐ வந்து படிக்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, பட் இப்போ வந்து கற்றுக்கங்க. அதை ஏபிஐயில் எப்போதுமே 4 விதமாக இருக்கும். முக்கியமானது ஃபர்ஸ்ட் ஒன் கெட்டு, செகண்ட் ஒன் புட்டு, தேர்ட் ஒன் வந்து போஸ்ட்டு, அடுத்த ஒன் பார்த்தீங்கன்னா டெலீட்டு. ஸோ இந்த 4மே வந்து முக்கியமான கான்செப்ட் இன் ஏபிஐ. இப்போ கெட்டு அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு கொரியை வந்து கெட் பண்ணி எடுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இன்புட் எதுவும் கொடுக்க மாட்டீங்க. இஃப் இன்புட் வச்சு கெட் பண்ணி நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஏதாவது ஒரு பேராமீட்டர் அனுப்பியும் நம்ம எடுக்கலாம். ஸோ கெட்டு வந்து என்ன அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனை அங்கிருந்து எடுக்கிறதுக்காக, டேட்டா பேஸ்ல இருந்து எடுக்கிறதுக்காக யூஸ் பண்றதுதான் கெட்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புட்டு. ஓகேவா? புட்டு என்ன அப்படின்னா நீங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டேட்டாவை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க புட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ போஸ்ட் என்ன அப்படின்னா நீங்க புதுசா ஏதாவது ஒரு டேட்டா பேஸ்ல கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டியது போஸ்ட். அண்ட் டெலிட் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், டெலிட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ நான் அகைன் ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கெட் ரெக்வெஸ்ட் எதுக்கு அப்படின்னா டேட்டா பேஸ்ல இருக்க டேட்டாவை நம்ம எடுத்து ஷோ பண்றதுக்கு, புட் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு, போஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுறதுக்கு, டெலிட் பார்த்தீங்க அப்படின்னா டெலிட் பண்ணுறதுக்கு. இவ்வளோதான். ஸோ இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா app.get/ அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இவ்வளோதான். இதை வந்து கொடுத்துட்டு உள்ள இதை நீங்கள் இந்த ஸ்லாஷை ஹிட் பண்ணீங்க அப்படின்னா ஹலோ ஃபாஸ்ட் ஏபிஐ அப்படிங்கிறத வந்து நமக்கு ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் இப்போ நான் கொடுக்க போறேன்னா சும்மா பைத்தான் app.py கொடுக்க போகிறது. நீங்கள் அப்படி வந்து ப்ரொடக்ஷனில் வந்து ரன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ரொடக்ஷனில் ரன் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு கமாண்ட் இருக்கு, uvcon. ஸோ நான் இங்கே வந்து uvcon. ஸோ இங்கே நம்ம uvcron போட்டேன். ஸோ uvcon இங்கே வந்து நம்ம ஃபைலோட நேம் வந்து app.py. ஸோ ஆப் அப்படின்னு சொல்லி கொடுத்து இதுக்கப்புறம் நம்ம வந்து போர்ட்டும் கொடுக்கலாம் ஆக்சுவலா. ஸோ அந்த போர்ட் வந்து எந்த போர்ட்ல ரன் ஆகணும் அப்படிங்கிறத நான் டிஃபால்ட்டாவே இது என்ன போர்ட்ல ரன் ஆகும்னா 8000 ரன் ஆகும். போர்ட் நீங்க மென்ஷன் பண்ணனா நான் நெக்ஸ்ட் இதுல அப்படியே கமெண்ட்ல சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து இது ரன் ஆகக்கூடிய யூஆர்எல். இப்போ நான் என்ன பண்றேன், இதை அப்படி வச்சு ஃபாலோ லிங்க் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இங்கே 404 வந்து ஃபவுண்ட் வருது. அது எதுக்கான ஃபெவிகான். பட் இது ஓப்பன் ஆயிடுச்சான்னு கேட்டா எஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. அதை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, ஹலோ ஃபாஸ்ட் ஏபிஐ நமக்கு மெசேஜ் வருது. எப்படி வருது? இங்க வந்து ஸ்லாஷ்ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நல்லா நோட் பண்ணுங்க, இந்த யூஆர்எல் ஸ்லாஷ் போட்டோன்னே எனக்கு இது ஒர்க் ஆயிடுச்சு. ஓகேவா? நீங்க இந்த நிறைய இதுல பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அடுத்தடுத்த பேஜ் இப்போ வேற பேஜ் போகும்போது ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் அபவுட்னு அது எல்லாமே இதுதான். ஓகேவா? இப்போ இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல வந்து அகைன் நான் வேற மாத்துறேன், திருன்னு போடுறேன். திருன்னு போட்டு இப்போ சேவ் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்றேன்னா திரும்ப ரன் பண்றேன். இப்போ ரன் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை எடுக்கிறேன். இதை எடுத்து ரிஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நாட் ஃபவுண்ட்னு வரும். எதனால நாட் ஃபவுண்ட்னு வருது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 404 நாட் ஃபவுண்ட்னு வரும். ரீசன் ஸ்லாஷ்னு ஒன்று இல்லை, ஸ்லாஷ் திருன்னு மட்டும்தான் இருக்கு. இதை காப்பி பண்றேன், போறேன், இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்றேன், என்டர் கொடுத்தா எனக்கு ஹலோ ஃபாஸ்ட் ஏபிஐ அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் ஏபிஐனா என்ன, ஏபிஐ உடைய ரூட்டுன்னு சொல்லுவோம், ரவுட். ஓகேவா? ஸோ அந்த ரவுட் தான் இது. கெட் ரெக்வஸ்ட் நம்ம இப்போ பார்த்தது வந்து கெட் ரெக்வஸ்ட். ஓகேங்களா? ஸோ அது போய் என்ன பண்ணும் அப்படின்னா ஹிட் பண்ணோடனே உள்ள இருக்க ஆன்சர்ஸ் வந்து நமக்கு ரிட்டர்னாக வரும். இந்த ரிட்டர்ன்ல நீங்க என்னென்னாலும் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், அகைன் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிட்டு சிஎல்எஸ் கிளியர் அப்படிங்கிறத கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்றதுக்கு ஏதாவது போர்ட் நீங்க மாத்தி ரன் பண்ணணும்னா uvcon app அகைன் வந்து நீங்க ஆப்னு கொடுக்கணும். டேஷ் டேஷ் ஹோஸ்ட் வந்து நீங்க கொடுக்கலாம். ஹோஸ்ட் வந்து நீங்க நான் வந்து 0.0.0.0 அப்படின்னு கொடுக்குறேன். டேஷ் டேஷ் போர்ட் வந்து நான் 5000 கொடுக்குறேன். ஓகேவா? இப்படி கொடுத்தா எனக்கு வந்து இது 5000 அண்ட் ஹோஸ்ட் வந்து இதுல ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான்.
ரொம்ப ரொம்ப சிம்பிளான இதெல்லாமே இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், இது எல்லாமே மறக்காம நோட் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இந்த கோட் எல்லாமே வந்து நான் கிட்டப்ல கொடுக்குறேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ முக்கியமான விஷயம், நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை ரன் பண்ணி விட்டுறேன். போஸ்ட்மேன் யூஸ் பண்ணி இந்த ஏபிஐயை எப்படி செக் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்க விஎஸ் கோட்லேயே இருந்தீங்கன்னா விஎஸ் கோட்லேயே போஸ்ட்மேன் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. இந்த எக்ஸ்டென்ஷனுக்கு போய் போஸ்ட்மேன் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா போஸ்ட்மேன் வந்து இங்கே வரும். இதில் வந்து நான் நியூ HTTP ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக போஸ்ட்மேன் வந்து சைன்இன் கேட்குது. ஓகே, சைன்இன் கொடுத்துருவோம். ஓப்பன். ஸோ ஓப்பன் கொடுத்து நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டை மட்டும் சைன்இன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? போஸ்ட்மேனுக்கு சும்மா ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கேன். போஸ்ட்மேன்லாம் ஏபிஐ டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, டன். போஸ்ட்மேன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நியூ HTTP ரெக்வஸ்ட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன கமெண்ட் கொடுப்போம் அப்படின்னா curl அப்படிங்கிற ஒரு கமெண்ட் கொடுப்போம். அந்த கமெண்ட்டை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பாருங்க, curl curlனு போட்டு நான் இதை போட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆயிரும், கெட் ரெக்வஸ்ட். இப்போ இங்கேருந்து நான் சென்ட் கொடுத்தேன்னா இங்கே பாருங்க எனக்கு வந்து 404 வருது. எதனால 404 வருது இப்போ நீங்களே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 404ன்னு வருது. ஏன்னு பார்த்தா இங்கே திருன்னு இருக்கு. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணி இப்போ கொடுத்தனா எனக்கு ஹலோ ஃபாஸ்ட் ஏபிஐன்னு வரும். இப்படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஏபிஐ டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஏபிஐ டெஸ்டிங் போஸ்ட்மேனுக்கு எப்படி பண்ணுறதுன்னு இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா சொல்லுங்க, இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறத curl கமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ இது வந்து வெரி வெரி பேசிக். நம்ம இப்போ பார்த்தது வெரி வெரி பேசிக்ஸு. ஸோ ஃபாஸ்ட் ஏபிஐ எப்படி இம்போர்ட் பண்ணுறது அண்ட் ஃபாஸ்ட் ஏபிஐயில் வந்து இதை இனிஷியேட் பண்ணுறது அண்ட் ஃபஸ்ட்டு ரவுட்டை வந்து நம்ம ரைட் பண்ணிட்டோம். ஓகேவா? கெட் ரெக்வஸ்ட்டுக்கான ஒரு ரவுட்டை வந்து ரைட் பண்ணிட்டோம். இப்போ இதே கெட் ரெக்வஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு யூசரோட ஐடியோ இல்லை பேராமீட்டரோ வந்து நம்ம வாங்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து நேமும் உங்களோட பாஸ்வேர்டும் போட்டால் நேம் பாஸ்வேர்ட் பேக் எண்டுக்கு போய் அப்புறம் தான் வெரிஃபை ஆகுது. அப்போ அது என்ன ஆகுது, பேக் எண்டுக்கு போகுது இல்லை, அந்த போகிறது வந்து பேராமீட்டர்னு சொல்லுவோம். அதை எப்படி அனுப்புறது அதுதான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நான் இன்னொரு கோடு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை எடுத்துகிட்டு வரேன். ஓகே, நீங்கள் போடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா api.get/users இந்த மாதிரி பிராக்கெட்ல கொடுத்தேன் அப்படின்னா இதுல இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? யூசர் ஐடி கொடுக்குறேன். ஸோ இந்த கெட் யூசர் நீங்க இதுக்குள்ள ஃபங்க்ஷன்ஸா கிரியேட் பண்றீங்களா, டெஃப் ரூட் இதெல்லாம் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கோங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? இதுல வந்து கெட் யூசர் புரியணுங்கிறதுக்காண்டி கெட் யூசர்னு வச்சிருக்கேன். இது என்ன இன்புட் வாங்கினா யூசர் ஐடி, அது எங்க இருந்து வரும், இங்க இருந்து வரும். நான் கொடுக்குற இல்லை யூஆர்எல் இருந்து வரும். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு அது என்னவா தான் இருக்கணும், இன்டீஜரா தான் இருக்கணும். அண்ட் அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணுது. யூசர் ஐடி என்ன வாங்கினே அப்படியே ரிட்டர்ன் பண்ணுது, அதோட டைப்பை ரிட்டர்ன் பண்ணுது. அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷனு. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு, ஸோ இதை வந்து இங்கே வந்து யூவிகான் ரீலோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ரீலோடு வந்து ஆட்டோமேட்டிக் ஆகும். ஓகே, நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ போஸ்ட்மேன் போகிறேன். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா திருங்கிறத அழிச்சிட்டு யூசர்ஸ், ஓகேவா? ஸோ திருங்கிறத அழிச்சிட்டு யூசர்ஸு /10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ரிட்டர்ன் ஆயிருக்குன்னு பாருங்க. யூசர் 10ங்கிறது ரிட்டர்ன் ஆயிருக்கு. அதோட டைப்பு இன்டீஜர் டைப்புன்னு வந்திருக்கு. இது எதனால, நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறோம், அப்படியே வாங்கி இன்டீஜராக வாங்கி அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறோம். அதோட டைப்பை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அது முன்னாடி ஒரு ஸ்ட்ரிங்காக போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அதனால இந்த இடத்துல என்ன வருதுன்னா கொட்டேஷனில் வருது நமக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு பேராமீட்டர் எப்படி யூஆர்எல்ல சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்சது. இந்த இடத்துல நம்ம பேராமீட்டரை யூஆர்எல்ல சென்ட் பண்ண மாட்டோம், ஹெட்டரில் தான் சென்ட் பண்ணோம். பேராமீட்டர் அப்படி சென்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, செக்யூரிட்டி ரீசன்ஸு, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ செகண்டாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இதில் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அண்ட் query param, ஓகேவா? ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ பார்ப்போம். இப்போ query param அப்படின்னா நீங்கள் வந்து சர்ச் ரிசல்ட் பேஜ் இது எல்லாமே கொடுக்கலாம். நீங்கள் ஒரு 10 பேஜ் இருக்குது ஒரு வெப்சைட்டில், அதில் இந்த பேஜ் வேணும்னு நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு பேஜ் நம்பரை கிளிக் பண்ணோன்னே அதை எடுத்துகிட்டு வந்து தருதா, அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நான் இந்த கோட் எடுத்துகிட்டு வரேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா /search அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? /searchன்னு கொடுத்தேன். நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நீ என்னென்ன வாங்கும், இந்த யூஆர்எல் என்னென்ன வாங்கும் அப்படின்னா Qன்னு ஒரு நம்பர் வாங்கும். ஓகேவா? ஸோ இந்த Q அப்படிங்கிறது என்னத்தை பண்ணணும், சர்ச் பண்ணணும். ஓகே, அடுத்து வந்து பேஜ்.
இந்த பேஜ் லிமிட் மொத்தமாக வந்து எவ்வளோ லிமிட் இருக்குது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த பேசிக் கான்செப்ட். என்னென்ன வாங்குறோம் அப்படிங்கிறது சர்ச்சுக்கு. இதுக்கான கேர்ள் கமெண்ட் வந்து நான் இப்போ கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ போஸ்ட்மேன் போகிறேன். இந்த இடத்துல வந்து ஏன்னா பேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கேர்ள் கமெண்ட்டை நான் கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நான் க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? ஸோ இது இருக்கட்டும், இதை இங்கே வச்சுக்கிறேன். இங்கே பாருங்க, பேரண்ட்ஸில் வந்து இதெல்லாம் இருக்கு. அதாவது பேரண்ட்ஸில் வந்து கியூ இருக்கு. இந்த கியூ என்ன, இந்த நான் கொடுத்தல கியூ பேஜ் லிமிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து இங்கே இருக்கு பாருங்க. ஓகேவா? அண்ட் இங்க பாருங்க, இந்த சர்ச்சுக்கு அப்புறம் இப்படி நான் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டேன் அப்படின்னா அதோட பேர் தான் பேராமீட்டர் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து வரதெல்லாம் பேராமீட்டர். அதாவது ஸ்லாஷ் சர்ச் வந்தா அதாவது யூஆர்எல் ஸ்லாஷ் சர்ச்சுக்கு அப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க் வந்துருச்சுன்னா கொஸ்டின் மார்க் அங்கிட்டு இருக்க எல்லாமே பேராமீட்டர்ஸ். இது எதுக்காக அப்படின்னா, நீங்க ஒரு பேராமீட்டர் சென்ட் பண்றீங்கன்னா ஓகே இந்த மாதிரி போடுவீங்க. நீங்க 5-6 பேராமீட்டர் சென்ட் பண்ணணும்னா நீங்க இப்படிதான் போடணும். ஓகேவா? கொஸ்டின் மார்க் போடணும். நீங்க நிறைய யூஆர்எல் நோட் பண்ணி பாருங்க, அதுல கொஸ்டின் மார்க் இருக்கும். அந்த கொஸ்டின் மார்க் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கிறது எல்லாமே பேராமீட்டர்ஸா போகும். ஸோ இப்போ அந்த பேராமீட்டர் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். ஹெட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கீ அப்படிங்கிறது இருக்கும். இதுல ஹிடன் அப்படிங்கிறது, இந்த ஹிடன் வந்து என்ன அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கேட்ச் கண்ட்ரோல், யூசர் ஏஜென்ட் இது எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து அந்த ஹிடன்ல இருக்கிறதே நல்லது. இப்போ இதை வந்து நான் சென்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ சென்ட் பண்ணா எனக்கு பாருங்க, ஃபாஸ்ட் ஏபி பேஜ் 2 லிமிட் 5 அப்படிங்கிறது வருது. ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே என்ன இன்புட் வாங்குறோமோ அதே அப்படியே ரிட்டர்ன் பண்ணி விடுறோம், அவ்வளோதான். ஸோ அதான் வந்து நமக்கு இங்கே வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு புரியுதா மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் எப்படி வந்து யூஆர்எல் சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்பிளாகவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம படித்த பைடான்டிக் ஃப்ரேம் ஒர்க்கை இதுக்குள்ள எப்படி கொண்டு வருது ஃபாஸ்ட் ஏபிஐக்குள்ள. நீங்கள் பைடான்டிக் இன்னும் பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த பைடான்டிக் ஃப்ரேம் ஒர்க்கை எப்படி ஃபாஸ்ட் ஏபிஐக்குள்ள எடுத்துட்டு வருதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஸோ இதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா, என்னுடைய இந்த சிஎம்டி இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதில் வந்து கண்ட்ரோல் சி கொடுத்து இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சிஎல்எஸ். இப்போ இங்கே யூபி ஆட் பைடான்டிக் ஃப்ரேம் ஒர்க்கு எடுத்துக்கிறேன். ஸோ பைடான்டிக் ஃப்ரேம் ஒர்க் எனக்கு முக்கியமாக தேவை. ஸோ அதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரியல, நான் ஃபாஸ்ட் ஏபி இன்ஸ்டால் பண்ணும்போது அது இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பைடான்டிக் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பைடான்டிக் ஃப்ரேம் ஒர்க்கை எப்படி இம்போர்ட் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஃப்ரம் பைடான்டிக் இம்போர்ட் பேஸ் மாடல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பைடான்டிக் ஃப்ரேம் ஒர்க் வீடியோ பாருங்கள் தயவு செஞ்சு, அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் அப்படிங்கிற இதுக்குள்ள யூசர் கிளாஸ்ன்னு சொல்லி யூசர் கிரியேட்னு சொல்லி நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து யூசரோட நேம் வாங்குறேன், இமெயில் வாங்குறேன், ஏஜ் வாங்குறேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நான் வாங்கிக்கிறேன். இப்போ கிரியேட் யூசர் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா கிரியேட் யூசர் போஸ்ட். இப்போ நல்லா நோட் பண்ணுங்க, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் ஒரு ஏபிஐல ஒரு டேட்டா கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா அது வந்து போஸ்ட். ஓகேங்களா? இப்போ புது டேட்டா கிரியேட் பண்றதுனால ஆப் டாட் போஸ்ட் கொடுக்குறேன் ஸ்லாஷ் யூசர்ஸ். நான் கொடுத்தோடனே பேரோட்ல என்ன வாங்கணும்னா யூசர் கிரியேட்டர் எல்லாமே நீ வாங்கணும். யூசர் கிரியேட்டர் வாங்கணும்னா என்னென்ன வாங்கணும், யூசர் கிரியேட்டர்ல என்னென்ன இருக்கு, இமெயில் இருக்கு, இமெயில் இருக்கு, நேம் இருக்கு, ஏஜ் இருக்கு. ஸோ ஒரு யூசர் வந்து ஸ்லாஷ் யூசர்னு ரெக்வஸ்ட் கொடுக்க போறான்னா அவன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கணும். இது எல்லாமே மேண்டேட்ரி. ஓகே, ஏன்னா அதை தான் நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரிட்டர்ன் கிரியேட்டட் ட்ரூ யூசர் பேலோடில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மாடலை வந்து டம்ப் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஹிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நம்ம இன்புட் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம ரன் பண்ணிக்கலாம். யூபி ஆப் ரீலோட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கான கேர்ள் கமெண்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இதை க்ளோஸ் பண்ணிட்டு நியூ HTTP ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பேஸ்ட் பண்ண உடனே இதை நோட் பண்ணீங்கன்னா போஸ்ட்னு மாறிடும். எதனால அப்படின்னா அந்த கேர்ள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ மாறிடுச்சு. இப்போ பாடிக்கு போனேன் அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த மாதிரி எனக்கு என்ன ஆகுனா 3 நேம் திருன்னு போது, இமெயில் thiru@demo.com, ஏஜ் வந்து 29 காட்டுது. எனக்கு 29லாம் இல்லை, நான் வந்து 22 தான். ஓகேவா? ஸோ இப்போ 22ன்னு காட்டுது. ஸோ நேம் ஈக்குவல் டு 3, இமெயில் ஈக்குவல் டு thiru@demo.com அண்ட் ஏஜ் ஈக்குவல் டு 22 நான் கொடுத்துக்கிறேன்.
பியூட்டிஃபை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா, ரா மென்ஷன் பண்ணி பியூட்டிஃபை அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா இப்போ இந்த 3 இன்புட்டும் இந்த யூசருக்கு போகுது. என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து 200 அப்படிங்கிறது வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஜேசன் ரிட்டர்ன் ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. யூசரோட டீட்டெயில்ஸ் இது எப்படி வருது, நம்ம தான் இங்கே சென்ட் பண்ணியிருக்கோமே, ரிட்டர்ன் கிரியேட்டட் ட்ரூ யூசரில் வந்து இந்த பேலோடோடைய டம்ப் பண்ண டேட்டாவை அனுப்பிடு, அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஓகேங்களா, இந்த பேலோடெல்லாம் என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இங்கே போயிட்டு இந்த இடத்துல வந்து இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இங்கே கன்சோல் இருக்கும். இந்த கன்சோலில் எரர்ஸ் எல்லாம் கொடுப்போம். நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எதாவது கிளிக் பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணுறேன், ஏதாவது ஏபிஐ கால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ எனி ஏபிஐ கால்ஸ் இருக்கா, எனி ஏபிஐ கால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இங்கே பாருங்கள் ஃபாஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏபிஐ எல்லாமே இங்கே தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்டர்னு ஒன்று இருக்குது, ப்ரிவியூன்னு ஒன்று இருக்குது, ரெஸ்பான்ஸ்னு ஒன்று இருக்குது. இதே மாதிரி பேலோடுமே உங்களுக்கு இங்கே தான் வரும். ஓகேவா, ஸோ இந்த ஹெட்டரில் என்னென்ன டீட்டெயில், எந்த யூஆர்எல், கெட் ரெக்வஸ்ட்டு, என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, இது எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ இதுக்காண்டி தான் வந்து நம்ம சொல்கிறது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதில் வந்து உங்களுக்கு ஒரு யூசர் எப்படி போஸ்ட் ரெக்வஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக, நெக்ஸ்ட் வந்து அதே பைதான்டிக்ல இருக்கக்கூடிய வேலிடேஷன், ஃபீல்டு வேலிடேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து இந்த ஃபாஸ்ட் ஏபிஐக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொண்டு வர போறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பைதான்டிக்ல இருந்து இந்த பேஸ் மாடல் பிளஸ் ஃபீல்டு இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். அதே மாதிரி கிளாஸ் ப்ராடக்ட் கிரியேட் பேஸ் மாடல்ல இருந்து ஃபர்ஸ்ட் நேமு, பிரைஸு, ஸ்டாக்கு. அண்ட் நம்ம இந்த ஃபீல்டுங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா மினிமம் லென்த் 2 இருக்கணும், மேக்ஸிமம் 50 இருக்கணும். ஒரு நேமோடைய லென்த் மினிமம் 2 இருக்கணும், மேக்ஸிமம் 50 இருக்கணும். பிரைஸ் ஃப்ளோட்டில் தான் இருக்கணும், ஸ்டார்டிங் வந்து 0. ஓகேவா, ஃப்ளோட்டுனால என்னது உங்களுக்கு பாயிண்டிங்ல இருக்கும். அண்ட் ஸ்டாக் வந்து இன்டிஜர்ல தான் இருக்கணும், ஃபீல்டு வந்து 0, அதாவது 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்டான ஒரு எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ண போறோம். இப்போ நம்ம இது கிரியேட் பண்ற எல்லாமே எண்ட் பாயிண்ட் தான். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து எண்ட் பாயிண்ட்னு சொல்லுவோம். இப்போ ஸ்லாஷ் ப்ராடக்ட்ஸ்ன்னு போட்டு இதுல வந்து என்ன பண்ணா ப்ராடக்ட் கிரியேட் இந்த டீட்டெயில் எல்லாம் வாங்க சொல்றேன். வாங்க சொல்லிட்டு மாடலை வந்து டம்ப் பண்ணதுக்குள்ள அப்படிங்கிறத சொல்றேன். அவ்வளவுதான். இது என்ன பண்ணோம் அப்படின்னா டேட்டாவை அங்கே ஸ்டோர் பண்ணிடணும். ஸோ இதுக்கான கேர்ள் கமெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் இதை நியூ ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த பழைய ரெக்வஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதில் வந்து பேஸ்ட் பண்ண உடனே இந்த இடத்துல எனக்கு போஸ்ட்னு மாறிடும். ஓகேவா, ஸோ இப்போ பாடியில் போனீங்கன்னா இந்த யூஆர்எல்ல நான் கொடுத்த டேட்டா, அதாவது யூஆர்எல் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நேமு, ப்ரைஸு, ஸ்டாக்கு. யூஆர்எல்ல எல்லா டேட்டாவும் கொடுக்காம இப்போ இங்கே வந்து நீங்கள் யோசிப்பீங்க, நீங்கள் அப்படி கொஸ்டின் மார்க் போட்டு கொடுக்கலன்னு. அப்படி கொடுக்கக்கூடாது. யூஆர்எல்ல எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணக்கூடாது, அதை நம்ம பாடியில் தான் தரணும். ஏபி கீஸ் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஹெட்டர்ல போயிடும், டேட்டாஸ் எல்லாமே பாடியில கொடுத்துடணும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நேமு, ப்ரைஸு, ஸ்டாக் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அண்ட் சென்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 200 ரெஸ்பான்ஸில் வந்துடும். ஓகேவா, இது எப்படி வருதுன்னா இங்கே ரிட்டர்ன் பண்ணுறோம் பாருங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து இப்போ இன்வேலிட், இப்போ ஃபீல்டு வச்சிருக்கோம். நம்ம இந்த ஃபீல்டு வச்சிருக்கேன், சரி இது எதுக்கு தான் வச்சிருக்கேன், என்னதான் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்வேலிட் ரெக்வஸ்ட் வந்து நான் அதுக்கு கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நியூ ரெக்வஸ்ட் கிளிக் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பாடியில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ப்ரைஸில் -1, ஸ்டாக்கில் -2 கொடுத்துருக்கேன். ஆனால் வேலிடிட்டி என்ன கொடுத்துருக்கேன், 0 தான் ஸ்டார்ட் ஆகணுங்கிறத நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நேமில் பார்த்தீங்கன்னா மினிமம் 2, நான் கொடுத்துருக்க நேம் 1. இப்போ வேலிடேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணோம். சென்ட் கொடுக்குறேன். கீழே பார்த்தீங்கன்னா 422 அன்ப்ராசஸபிள் என்டிட்டி. இதை வச்சிங்கன்னா the request was well formed but was unable to follow due to semantic error. என்னப்பா எரர்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கொடுத்துருக்கும். ஸ்ட்ரிங் வந்து 2 ஷார்ட், அடுத்து வந்து ஸ்ட்ரிங் should have 2 கேரக்டர்ஸ் வந்து இருக்கணும். எதனால நம்ம இங்கே ஃபீல்டில் மினிமம் லென்த் 2ன்னு கொடுத்ததுனால. கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டைப் வந்து கிரேட்டர் தென்னா இருக்கும். ஓகேங்களா, ஸோ எவ்வளோ இருக்கணும்னா மினிமம் இன்புட் should greater than 0, greater than. ஓகேங்களா, ஜிஇ. அண்ட் அந்த இடத்துல -1 கொடுத்துருக்கோம்.
கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம 0 கொடுக்காம நீங்கள் -2 கொடுத்துருக்கீங்க. இப்படி தான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா பைடான்டிக் உடைய டேட்டா வேலிடேஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த ப்ரொடக்ஷன் ரெடி அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணுறோம்ல, ஸோ அப்போல்லாம் வந்து டேட்டா வேலிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாமே இதில் தான் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓரளவு உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் ஏபிஐனா வந்து என்ன, ஏபிஐனா என்ன, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஒரு பேசிக்கான ரெக்வஸ்ட் வந்து எப்படி அனுப்புறது, ஒரு ஃபாஸ்ட் ஏபிஐல ஏபிஐ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கிளியராகவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அண்ட் இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட்டஸ் கோட் அப்படிங்கிறதுமே சென்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னா இப்போ நீங்கள் இந்த பார்க்குறீங்களா 200, 422 இது எல்லாமே ஸ்டேட்டஸ் கோடு. 200 அப்படிங்கிறது ஓகே குட். 201னா நீங்கள் ஏதாவது ஒரு யூசரை கிரியேட் பண்ணும் டேட்டா போஸ்ட் பண்ணியிருப்பீங்க, கிரியேட் ஆயிடுச்சுங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் 201. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இதே ஸ்டேட்டஸ் கோட நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம ஃபாஸ்ட் ஏபிஐல என்ன இருக்குன்னா ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டஸ் வந்து எப்படி அனுப்புறது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். app.post/items ஸ்டேட்டஸ் கோட் ஈக்குவல் டு ஸ்டேட்டஸ் டாட் HTTP 201 கிரியேட்டட் அப்படிங்கிறத கொடுக்க சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிவிட்டு அகைன் இதுக்கான கேர்ள் கமெண்ட்டை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நான் பேஸ்ட் பண்ணி நியூ ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஹிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே 201ன்னு வரும். 201 கிரியேட்டட்னு வரும். எப்படி வரும்? 201 கிரியேட்டட். நம்ம வந்து ஸ்டேட்டஸ் கோட் நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுவாக வரதில்லை, நம்மளாம் இன்பில்ட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் செட் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தான் கைஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ. இப்போ நீங்கள் ஆக்சுவலாக ஏஐ வந்து நிறையா வந்ததுனால ஏஐ வச்சே கோட் பண்ணலாம். பட் இந்த பேசிக்ஸ்லாம் படிக்காமல் தயவு செஞ்சு ஏஐ வச்சு கோட் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸாக தான் கடைசியில் போகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏஐ வச்சு டீபக் பண்ண முடியாது, நீங்கள் எங்கே எரர் வருதுன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும். ஓகே? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஃப்ளோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ ஒரு டிபி இருந்தால் என்ன பண்ணுவோம், HTTP எக்ஸப்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு முக்கியமான கான்செப்ட் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? HTTP எக்ஸப்ஷன் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே? ஸோ அதுக்கு வந்து நம்ம HTTP எக்ஸப்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ இப்போ HTTP எக்ஸப்ஷனை இம்போர்ட் பண்ணிட்டு இதில் ஆக்சுவலாக என்ன வரும் அப்படின்னா இப்போ ஒரு யூசர் டேபிள் இருக்கு, ஒரு ஏதோ ஒரு யூசரை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா யூசர்ஸை எடுக்கிறீங்கன்னா இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், இருக்குன்னு வரும். இல்லைன்னா என்ன வரும், ஒரு எக்ஸப்ஷன் வரணும்ல, அதுதான் HTTP எக்ஸப்ஷன். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஸோ அதுக்கான ஒரு கோட் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணீங்கன்னா ஃபேக் டிபி ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு 2 வேல்யூ எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து திரு, செகண்ட் ஒன் ஹரி அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா app.get user/db ஒரு யூசர் ஐடி கொடுக்குறேன். நீ என்ன பண்ணி எடுத்துட்டு வான். அது வந்து இஃப் யூசர் ஐடி இஸ் நாட் இன் ஃபேக் டிபி, இந்த நான் கொடுக்குற யூசர் ஐடி இதுல இல்லைன்னா raise HTTP exception ஸ்டேட்டஸ் கோட் ஈக்குவல் டு 404 not found user not found கொடுன்னு நான் சொல்றேன். இப்படி நீங்க என்ன பண்ணணும்னா எக்ஸ்பிளிசிட்டா கொடுக்கணும். ஸோ HTTPல நடக்கக்கூடிய எக்ஸப்ஷன் எல்லாமே நீங்க கண்டிப்பா ஹேண்டில் பண்ணி ஆகணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான ஒரு கேர்ள் கமெண்ட் எடுத்து நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். எதுக்கானதுன்னா இதுக்கானது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணா நான் இந்த யூஆர்எல்ல இப்போ 100ன்னு கொடுத்தேன்னா இது உள்ள வந்து 100ங்கிற நம்பர் இதில் இருக்கான்னு செக் பண்ணோம். இதில் இல்லை, 1 2 மட்டும் தான் இருக்கு. ஸோ எனக்கு என்ன சொல்ல போகுதுன்னா 404 யூசர் நாட் ஃபவுண்ட். ஸோ இதில் நியூ ரெக்வஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கொடுத்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு சென்ட் கொடுத்தேன் அப்படின்னா 404 நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறது வரும், யூசர் நாட் ஃபவுண்ட். ஓகேவா? ஸோ இது HTTP எக்ஸப்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பேசிக்ஸ் எல்லாமே ஒரு முக்கால்வாசி கவர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். இதுக்கப்புறம் இந்த வேலிடேஷன் கொரியை கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா வேலிடேட் பண்ணணும். ஓகேவா? என்ன கொரி வருது அப்படிங்கிறத பைடான்டிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ஃபாஸ்ட் ஏபிஐயோட கம்பைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்மளாலேயே சூப்பராக பில்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ வந்து நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட் ஏபிஐக்கு தேவையான பேசிக்ஸ் எல்லாமே வந்து லேர்ன் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களால் இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும், அப்ளிகேஷன்ஸும் பில்ட் பண்ண முடியும். ஏன்னா ஏஐ வச்சு பண்ண முடியும். இந்த பேசிக்ஸ் தெரியாமல் போகாதீங்க. ஓகேவா? அண்ட் இதே மாதிரி மிஷின் லேர்னிங் வந்து நீங்கள் ஃபுட்டு எக்ஸாம்பிளாக வச்சு சிம்பிளாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட புக்கு ஒன்று இருக்குது, கம்ப்ளீட்டாக நானே ரைட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியான எக்ஸ்பிளனேஷனாக இருக்கும்.
டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எம்எல்ல கரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி வேற என்ன கிராஷ் கோர்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா லைக் பண்ணுங்கள். சேனல் நிறைய பேருக்கு வந்து ரீச் அவுட் பண்ண வைங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வாங்க, நிறைய லைக்ஸ் கொண்டு வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட். அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் என்னை மோட்டிவேட் பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து ஏஐலையும் போஸ்ட் பண்ண வைக்கும். ஸோ நீங்களும் ஜெர்னி ஏஜென்ட்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணலாம். அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு பெஸ்ட் டெக் வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.